ராகுல் காந்தி அவர்கள். இவர் மக்களவையில் இந்த தேர்தல் சீர்திருத்தம் இருக்குல்ல, இதை பற்றின விவாதத்தில் கலந்துக்கிட்டாப்புல பல விஷயம் பேசினாரு. ஆனால் அங்கேயும் அனலுக்கு பஞ்சம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு இங்க இருக்கிற முக்கியமான அமைப்புகள் இருக்குல்ல, அதை கைப்பற்றி ஆகணுன்றது தான் பாஜக ரொம்ப 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 தீவிரமா இருந்துச்சு. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஓட்டை திருடணும் அப்படின்னா அந்த அமைப்பை கைப்பற்றணும், தேர்தல் ஆணையத்தை. இதைத்தான் பாஜக இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. RSS சித்தாந்தம் இருக்குல்ல, இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் ஹையர் அஃபிஷியல்ஸா நியமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேச விட மாட்டீங்க. நான் இதெல்லாம் சொல்றது கசப்பான உண்மைதான், உங்களுக்கு பிடிக்காது தெரியும், ஆனால் உண்மையை சொல்லிதான் அவன். ஆனால் என்ன பேச விட மாட்டீங்க, இந்த வாரம் இதே போல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கேயா வந்து போராட்டம் பண்ணுவேன்னு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் 3 கேள்விகளை கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குனாருங்க. அதில் முதல் கேள்வி, தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு பண்ற டீம் இருக்குல்ல, அந்த குழு, அதுல எதுக்காக தலைமை நீதிபதி நீங்க நீக்கினீங்க? எதுக்காக ஒரு உள்ள இல்ல? அங்க போயிட்டு பார்த்தா நான் இருக்கேன், ஆனா இன்னொரு பக்கம் CJI இருக்கணும், ஆனா அவரு இல்ல. இதுல நீங்க எடுக்கிற முடிவு மட்டும் தான் ஃபைனல் ஆகும், எப்படி இங்க தூக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. ரெண்டாவது கேள்வி, தேர்தல் ஆணையர் நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சிடலாமா? அந்த அளவுக்கு வரம்பற்ற அதிகாரம் இந்த அளவுக்கு கொடுக்கணும்னா என்னது இது? ஆக்ஷன் எடுக்க முடியாதவங்க மேல இதெல்லாம் சரியான விதிமுறையா அப்படின்னு கேட்டு, வாக்குச்சாவடிகள்ல CCTV கேமராஸை பொறுத்துறீங்களே, அது நல்ல விஷயம். ஆனால் அதில் பதிவாகிற காட்சிகளை 45 நாட்களுக்குள்ளே டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சட்டமாக கொண்டு வரீங்களே, இது எதுக்காகன்னு கேட்டார். இதெல்லாம் கேட்டுட்டு, இதுக்கு பேர் வாக்காளர்கள் சார்ந்த தகவல்களோ வாக்குகள் சார்ந்த தகவல்களோ அல்ல, இதுக்கு பேர் தான் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாக்கு திருட்டு அப்படின்றது ஒரு தேச விரோத செயல்னு சொன்னாருங்க பார்லிமெண்ட்ல. இந்த வார்த்தையில் ஒரு சொன்னதும் அங்க என்ன அமளி துமளின்றீங்க. இந்த வாக்கு திருட்டை தான் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்திய சித்தாந்தம் இருக்குல்ல, அதையே ஃபுல்லா செதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாதுங்கன்னு ஆவேசமா பேசினாரு.